Radhe Krishna. Welcome back to Sagasaranagati. 14th March 2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நம்மளுக்கு காரடையான் நோன்பு வருது. சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவா, காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவா. அது விரதம் இருந்துட்டும் அந்த ஈவினிங் அந்த பர்டிகுலர் டயத்தில் நம்ம நோன்பு சரடு பண்ணி நோன்பு சரடு நூற்று நம்ம கட்டிக்கணும். அதே மாதிரி காரடையான் நோன்புக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய காரடையான் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம், அது பண்ணி நம்ம பெருமாளுக்கு அம்சி பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும். அட்வான்டேஜ் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவனுடைய நீண்ட ஆயுள் பாக்கியம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி யம தர்மராஜா கிட்ட போய் சண்டை போட்டு தன்னுடைய கணவன் சக்திவானை மீட்டுன்னு வந்த மாதிரி இந்த சாவித்திரி நோன்பு நம்ம பண்றது ஐதீகமா இருக்கு. அர்ப்பணிப்பு, உருகாத வெண்ணையும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் நான் நிறைய தடவை இது முன்னாடி சொல்லியிருக்கேன், நிறைய தடவை வீடியோஸாகவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நான் திருப்பியும் ஷேர் பண்ணுறேன். நான் புதுசாக நிறைய பேர் பண்ணுறேன், நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக கேட்குறேன். ஸோ இட்ஸ் டியூட்டி டு ரிமைண்ட் அகெயின். அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து பண்ணுங்க. லலிதா சகஸ்ரநாமம் போன்ற பாடல்களையும் பாடலாம். லக்ஷ்மி சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பெருமாளை வேண்டிட்டு மஞ்சள் சரட்டை மாற்றிக்கலாம். இந்த விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமாட்சி விருத்தம் நிறைய பேர் ரொம்ப பிரபலமாக இந்த பாடுவா. நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரி மஞ்சள் சரடு கட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த டைமிங், சில பேர் பர்டிகுலராக நீங்கள் எந்த டைமிங் ஃபாலோ பண்ண போகிறீள் அப்படிங்கிறதே ஒரு ஒரு சொசைட்டி, ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் டிசைடிங் த டைம் இருக்குது. சில பேர் 7:15 8:15 ஈவினிங்கில் பண்ணுறா. சில பேர் 8:30 9:30 பண்ணுறா. சில பேர் எங்கள் ஆத்துல வழக்கப்படி என்னென்னா ஏர்லி மார்னிங் நம்ம சூரியன் உதைக்கிறச்சு, தட் இஸ் 6 மணிக்கு மேலே பெருமாளை குளிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி விளக்கேற்றிட்டு நாங்கள் அந்த டயத்தில் பண்ணிவிடுவோம். மிச்சப்படி ஈவினிங் மார்னிங் ஆஃப்டர்நூன் எப்படி வந்தாலும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு இருக்கா. அந்த மாதிரி வழி பண்ணுறவாளும் இருக்கா. சில பேர் 7 8:30 8:30 9:30 இது இல்லாமல் ஹாஃப் வேயாக இருப்பார் மாதிரி, தட் இஸ் 8:45 7:45 8:45 அந்த மாதிரி ஒரு இதில் அந்த மாதிரி பண்ணுறவாளும் இருக்கா. ஸோ அதனால் உங்களோட இம்மீடியட்டாக யார் நீங்கள் வாத்தியாரான்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவர்கிட்ட அந்த டைமிங் கரெக்டாக கேட்டுக்கோங்க. கண்ட்ரீஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இன் ஜென்ரல் வி ஹாவ் 7:15 to 9:15 இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணால் பண்ணுறா. சரியா? இந்த நைவேத்தியத்தோட ஸ்லோகம், உருகாத வெண்ணையும் ஓரிடையும் நான் தருவேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாமல் இருக்கணும். இது சிம்பிளான தமிழ் ஸ்லோகம். இது நோம்பு தரிக்கரிச்சை கட்டிக்கரிச்சை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓம்கார பூர்வீக தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதா மாத நமஸ்துபியம் அவை தவ்யம் பிரயஷ்சமே பதிவிரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினி அவைதவ்யம் ச சௌபாகியம் தேஹித்வம் மம சுவ்ரதே புத்ரான் பௌத்ராம்ஷ சௌபாகியம் சௌமாங்கல்யம் ச தேஹி மே தோரம் குருஹன்னாமி சுபகே சஹாரித்ரம் தஹராம்யஹம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா. இது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது மட்டும் இல்லாமல் நம்ம தோஸ் ஹூ ஃபாலோ பாதுகா சகஸ்ரம் அதை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு அதுக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ரங்கநாத பாதுகா அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம். அதில் ஒரு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்லோகம் ரொம்ப குருகள்லாம் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகம். இது பாதுகையே திக்பாலகர்கள் தீர்காயுஷ் உள்ளவர்கள் எப்படி அப்படின்னாக்கா, அவர்கள் மகிஷிகள் அதிக பக்தியுடன் பொன் சரட்டில் கட்டிய திருமாங்கல்ய தாரணம் செய்த உன்னுடைய வடிவத்தை கொண்டே அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறார்கள். அந்த சரடுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பெருமாளை வேண்டிட்டு அவளுடைய கால்களில் வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய சரடு, மாங்கல்ய சரடு, அவ்வளோ அந்த சரடோட பாக்கியத்தில் தான் அவளுடைய லைஃப் டைமே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வஹந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தர்ஷித பக்தி பந்தாக ஆஷாதிபானாம் அவரோத நாரியக த்வன் முக்திரிகாம் மங்கள ஹேமசூத்ரஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது மணிபாதுகா, ரங்கநாத பாதுகா அதோட ஸ்லோகம். மிச்சப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த நடக்கிற
விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துன்னு இருக்கா, நிறைய பேர் வந்து இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் ஒரு நிலைமையிலையும் இருக்கா. ப்ராப்ளம்ஸ் வந்து 3 விதமான ப்ராப்ளம்ஸு, அது என்ன விதமான நேம்ஸு, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் இன்றைக்கி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. அதில் வர ஸ்லோகங்கள்லாம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். அதையும் பார்த்துட்டு அதையும் உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம மனசால எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இனிய காரடையான் நோன்பு நல்வாழ்த்து.